இந்த இந்த காலகட்டத்தில் வந்து யாரையும் நம்பாதீங்க. ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், யாரையுமே சரி கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஆனால் நம்பிட்டேன்னா நான் விட மாட்டேன். என்னோடய கேரக்டர் அப்படி தான். நான் ஒருத்தங்க மேலே நான் பாசம் வச்சுட்டேன்னா அவங்க எந்த லெவலுக்கு நான் இறங்குவேன். அதாவது அவங்க மேலே பாசம் வச்சுட்டா, ஆனால் அதே பாசம் அவங்க ஏதாவது எனக்கு துரோகம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த எந்த அளவுக்கு பாசம் வைக்கணும்னோ அந்தளவுக்கு வெறுப்பு தன்னால் வந்துடும். பட் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அடக்கி பார்த்துருப்பேன். என்னுடைய மனசை நானும் கட்டுப்படுத்துவேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் அவங்க மேலே பாசம் வச்சுட்டுமே, அவங்க தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் தெரியாது தப்பு பண்ணாலும் நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தடவை பார்ப்பேன், 2 தடவை பார்ப்பேன், 3 தடவை பார்ப்பேன். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இறங்கி போவேன். என்னுடைய தன்மானதை விட்டு, என்னுடைய மரியாதை விட்டு, என்னுடைய பாசம் எல்லாமே சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. அதுதான் மெயின் விஷயம். அதை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி இல்லை டைம் வரலைன்னா இட்ஸ் ஓகே, அது அவங்களுடைய நேரம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து நம்ம மனசை தேத்திக்கிட்டு இதுவும் கடந்து போகும். இந்த வழியும் நம்ம தாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எத்தனையோ வழிகள் வந்து இப்போ நம்ம நடந்து போனால் கூட நம்ம திடீர்னு நம்ம கால் தடுக்கி கீழே விழுலையா, அப்போ ஒரு காயம் வரும் இல்லையா, அந்த காயம் அதாவது வெளியில் இருக்கிற காயம் வந்து மருந்து போடலாம். மனசில் இருக்கிற காயங்களை யாராலையும் மருந்து போடவே முடியாது. யாராலையும் போட முடியாது. அந்த வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். அது நரகத்தை விட ரொம்ப ரொம்ப வலிக்கும். அது இதுவும் தாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா மனசு கல்லாக்கிக்கணுங்க. இதுதான் விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அசால்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் போனாக்கா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இந்த வழியை நினச்சிக்கிட்டே கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து எதுவும் கடந்து போகணும், எதுவும் சரி பண்ணிக்கிட்டு போகணும்னு நம்ம தான் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாகவும் இருங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். பிகாஸ் அதை பார்த்துக்குங்க, சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. அதுதான் ஒன்றுங்க. ஜென்ஸும் நம்ப வேணாம், லேடிஸும் நம்ப வேணாம். நம்ம மட்டும் நம்பினா போதும். நம்மளே நம்பிக்கலாம்.